வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ப்ரிவ்யூங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸை போட்டலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அதை தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலுமே லாஸஸ் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா 10ல் 9 ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ட்ரேடிங்கில் லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ போன வாரம் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷான வாரமாக தாங்க முடிஞ்சிருக்கு. ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, சிறப்பு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மந்த்லி டைம் ஃப்ரேமிலிருந்து வந்துடுவோம் வழக்கம் போல். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல டிப்பை கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கிளியரான சைன் அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஈவந்தோ ஒரு 2 மாதம் மார்க்கெட் பேரிஷாக கீழே வந்திருந்தாலுமே புல்லிஷாக தான் இருக்குது. ரெண்டாவது, இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ஒரு 23,900 ரேஞ்சில். அதை ஃபில் பண்ணுறதுக்காக கூட கீழே போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. உங்களுக்கு நல்ல பியரிஷ்னஸ் அப்படிங்கிறதே தெரியுதுங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டியே கிடையாது. ஸோ ரொம்ப வெகு சில காலங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த 25,670 தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், இதுக்கு கீழே நிறைய லிக்விடிட்டி இருக்குது. இந்த லோக்கு கீழே ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது. அப்போது அதை ஸ்வீப் பண்ணிட்டு தான் ஃபர்தராக ப்ரைஸால் மேலே போக முடியும். அப்படி போனால் தான் இதையெல்லாம் பிரேக் பண்ணியும் போக முடியும். அதனால் கீழே வர வேண்டிய ஒரு டியூவுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு இருக்குது. ஆனால் அது ஒன் ஸ்ட்ரைட் லைனில் அப்படியெல்லாம் விழுந்துடாது. ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் இதை பாருங்கள், இது ஒரு அக்குமுலேஷன். ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டியை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பெரிய மூவுக்கான ஒரு லிக்விடிட்டியை பில்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது எந்த பக்கம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான சைன் இன்னும் தெரியவில்லை. ஓகே, அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் பியரிஷாக தாங்க இருக்குது. ட்ரெண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிளியரான லோயர் லோ தான் போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் வந்துச்சு. ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் போட்டு கீழே போன காரணத்தினால இப்போதைக்கு இதுக்கு மேலேயும் லிக்விடிட்டி இல்லை. அப்போது ப்ரைஸ் வந்து 25,150க்கு மேலே போக வேண்டிய தேவை இல்லை. அப்போது இதுக்கு மேலே சப்போஸ் போகுது அப்படின்னா அது ஒரு நல்ல ரேலியை கொடுக்கும். கண்டிப்பாக ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா அப் டு திஸ் லெவல் ஒரு 25,500 வரைக்குமே கொண்டு போகக்கூடிய பவர் ப்ரைஸுக்கு வந்து இந்த 25,150 அப்படிங்கிற லெவலை தாண்டா வந்துடும். ஸோ தட் ட்ரெண்ட் ரிவர்சல், டெய்லி டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது 25,150 தாண்டினால்தான் நடக்குங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி ஸ்டக்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நிறையா லிக்விடிட்டி இருக்குது. 24,980. இந்த ஜிஎஸ்டி நியூஸால் ஒரு 270 பாயிண்ட் மார்க்கெட் கேப்புக்குள்ள ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிட்டு விழுந்துச்சு. அப்போது டே ஹை இஸ் ஈக்குவல் டு டே ஓப்பன் இருக்குது. அப்போது அதுக்கு மேலே நிறைய பேர் என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இதுக்கு மேலே ஊருப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது. மேபி அல்டிமேட் லிக்விடிட்டி நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோன் மேலே போயிருக்கு. இதுவுமே ஒரு அல்டிமேட் லிக்விடிட்டி தான். இப்போது இந்த ஜோனுக்குள்ளே இது ஃபுல்லாக அக்குமுலேஷன் ஜோன். இதுக்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் புல்லிஷும் கிடையாது, பியரிஷும் கிடையாது, சைடுவேஸில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் சாப்பியாக தாங்க இருக்கும். கீழே வர மாதிரி வருவான், திடீர்னு மேலே போயிடுவான், மேலே போகிற மாதிரி போவான், திடீர்னு கீழே போயிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ஜோன் அப்படிங்கிறது இந்த 2 லிக்விடிட்டிக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே 1 hour டைம் ஃப்ரேம் போயிடலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டில் பியரிஷாக தான் இருக்குது. லோயர் லோ போட்டிருக்கு, ப்ரைஸ் இங்கே வந்துச்சு. ஒரு ஹையர் ஹை இன்னும் போடாமல் இருக்குது. ஒரு ஹையர் ஹை வந்துச்சுன்னா ட்ரெண்ட் மாறிடுன்னு சொல்லலாம். இன்னுமே அந்த ஹையர் ஹை அப்படிங்கிறது வரல. ரெண்டாவது பாருங்கள், இந்த லிக்விடிட்டியை இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் கீழே போயிருக்கு. அப்போனா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது. அதாவது இந்த 24,970க்கு மேலே லிக்விடிட்டிங்கிறது இருக்கா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹை வந்திருக்குங்களா, இங்கே ஒரு ஹை வந்திருக்கா, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி இது மேலே போயிருக்கு. இப்போது இது இப்படி கீழே வந்திருக்கு. அப்போது இதுலேருந்து கிளியராக என்ன தெரியுதுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரேஞ்சு சுருக்கிக்கிட்டே வரோம். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. லோயர் டைம் ஃப்ரேமில் இப்போது 24,524 கிட்டையும் லிக்விடிட்டி இருக்குது. 24,900 இந்த அல்டிமேட் லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 24,970 கிட்டையும் லிக்விடிட்டி இருக்குது. அப்போது
இங்கே இப்போது மார்க்கெட் கன்சால்டேஷனில் இருக்குது. இந்த ஜோன் ஃபுல்லாக கன்சால்டேஷன் தான், இது ஃபுல்லாகவே கன்சால்டேஷன் தான், ஒன்றும் கிடையாது இங்கே. அப்போது இது அக்குமுலேஷன். மார்க்கெட்டில் மொத்தம் 3 ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, PO3 இது அக்குமுலேஷன். இப்போ ப்ரைஸ் இப்படி கீழே வந்துச்சுன்னா மேலே போயிடும், அதுவே மேலே போச்சுன்னா கீழே வந்துடும். ஸோ அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அப்போது ப்ரைஸ் வந்து இந்த 524 டச் பண்ணும்போது மேலே போகிறதுக்கும் அது எப்படி ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த வேப் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லிக்விடிட்டிஸை விட்டுட்டு போகணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது 24,840 அப்படிங்கிற இடத்துல இப்போதைக்கு லிக்விடிட்டி இருக்குது. இப்போது கீழே வரும்போதுமே சப்போஸ் நிஃப்டி வந்து இந்த லிக்விடிட்டி இந்த இடத்துல இப்போ இதை ஸ்வீப் பண்ணாமே இந்த 840க்கே போகாமல் சப்போஸ் கீழே வருது, இந்த 524க்கு வருது, அது ஃபர்தராக கீழேயுமே போகுது அப்படின்னா இந்த இடத்துல நிறையா லிக்விடிட்டிங்கிறது ஃபார்ம் ஆயிரும். அதை எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அப் டு இந்த 970 வரைக்கும் ப்ரைஸை புஷ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அப்படி கீழே வரும்போதே இப்போ கீழே வரும்போதே சப்போஸ் மார்க்கெட் மேலே போய் 840 ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சுன்னா இங்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது, அவனுக்கு தேவையான லிக்விடிட்டி அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அப்போது பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் இப்போ டைரக்ஷன்லெஸ்ஸாக இருக்குங்க. உங்களுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில், சாரி 1 hour டைம் ஃப்ரேமில், எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே இப்போ ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் மேனிப்புலேஷன் வரணும், அதுக்கப்புறம் தான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் அப்படிங்கிறது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் லிக்விடிட்டி இருக்குது, கீழேயும் லிக்விடிட்டி இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால மார்க்கெட் வந்து இப்போ இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே போச்சுன்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் மேபி 15 minutesல கூட பார்க்கலாமே. 15 minutesக்கு 1 hourக்கு பெரிய வித்தியாசம் இருக்காதுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 840க்கும் 524க்கும் இருக்குது. அப்போ 840க்கு போச்சுன்னா ப்ரைஸில் ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது டுவர்ட்ஸ் 524. சப்போஸ் இங்கேருந்து அப்படியே கீழே விழுந்து 524க்கு போச்சுன்னா இங்கே என்ன ரியாக்ஷன் வருதுங்கிறத பார்க்கணும். மேபி அது டுவர்ட்ஸ் 840க்கு ப்ரைஸை கொண்டு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆர் எனக்கு இங்கே இருக்க லிக்விடிட்டி பத்தலை, இன்னும் கொஞ்சம் கீழே போகணுன்னா மேபி இதை போய் ஸ்வீப் பண்ணிவிட்டு கூட அதை டச் பண்ணிவிட்டு கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பொசிஷன் ஆகிருக்கு. ஐ திங்க் இந்த மூவெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் இருக்குது பார்த்தீங்களா, மேபி இந்த வீக்கோட எண்டில் வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இன்னும் கூட அக்குமுலேஷன் நடக்கலாம். ஹூ நோஸ், மார்க்கெட் வந்து இன்னுமே அக்குமுலேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு தேவையான எல்லா லிக்விடிட்டியும் பில் பண்ணதுக்கப்புறம் தான் மேனிப்புலேஷனை கொடுப்பான். மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுனா கீழே கொண்டு போவான், சப்போஸ் கீழே இறக்க போகிறான்னா மேலே ஏற்றுவான். அது எல்லாமே இதுக்கப்புறம் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் வீக் அஹெட் இன் நிஃப்டிங்க. இப்போதைக்கு மார்க்கெட் பொசிஷனலாக பியரிஷாக இருக்குது. ஸோ நம்ம வந்து டைப் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் பியரிஷாக தான் இருக்குது. எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே இன்னும் பியரிஷாக தான் இருக்குது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நோ ட்ரெண்ட், மார்க்கெட் வந்து புல்லிஷாகவும் கிடையாது, பியரிஷாகவும் கிடையாது. மார்க்கெட் வந்து அக்குமுலேஷன் ஆர் கன்சால்டேஷனில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கன்சால்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அடுத்து வரப்போகிறது மேனிப்புலேஷன். அதாவது மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா கீழே வந்துடும், கீழே போச்சுன்னா மேலே போயிடும். ஸோ அது அந்த மேனிப்புலேஷனுக்கு அப்புறமா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் அப்படிங்கிறது வரும். ப்ராபப்ளி இங்கே போனால் இங்கே வரலாம், ஆர் இங்கே போனால் இங்கே போகலாம். அதுக்கு ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இங்கே போய் எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஆர் இங்கே போய் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். எனக்கு பர்சனலாக 840க்கு போய் பொலன்னு கீழே விழுந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. நடந்தால் நல்லாயிருக்கும், என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இஸ் இன் கன்சாலிடேஷன் மோட் அண்ட் இட் இஸ் பில்டிங் லிக்விடிட்டி ஃபார் அ கிரேட் டிஸ்ட்ரிபியூஷன் மூவ். ஓகே, இப்போது இந்த நேரத்தில் தான் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கணும். ஏன்னா நிஃப்டியோட ஹெவி வெயிட் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டி பாருங்கள், இப்போ இது எந்த ஃபேஸில் இருக்குன்னா பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி அந்த மேனிப்புலேஷன்லாம் முடிச்சிருச்சு. இங்கே ஒரு சேனல் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சலாம் நம்ம. ஏன்னா இந்த அனாலிசிஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிஃப்டி அடுத்து எந்த மாதிரி ஒரு மூவை போட போகிறான் அப்படிங்கிறதுக்கு பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருச்சு. ஏன்னா பேங்க் நிஃப்டி இப்போ கீழேயோ மேலேயோ விழுகணும் அப்படின்னா அதுக்கு அந்த டைரக்ஷனில் நிஃப்டி போய்த்தான் ஆகணும். ஏன்னா பேங்க் நிஃப்டி கீழே விழும்போது நிஃப்டியால் சஸ்டெயின் பண்ணி மேலாம் இருக்க முடியாது. அப்படி ஒரு இன்டர்லிங்க் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பாருங்கள் கீழே விழுந்துருக்கு. அப்படி விழுகும்போது எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும், ஓகேங்களா. அப்படி கீழே விழும்போது பாருங்கள் இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்திருக்கு. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலையுமே ரிவர்ஸ் ஆகி கீழே போயிருக்கு. ஸோ இங்கே ஒரு நல்ல மூவுமே கொடுத்துருக்கு. பட் அல்டிமேட்டாக இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு இந்த ஸ்விங் பெர்ஸ்பெக்டிவில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. விச் மீன்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு இதுக்கு மேலே லிக்விடிட்டி எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. அதே மாதிரி அந்த வே டவுன் கீழே வரும்போது என்ன பண்ணால் இங்கே ஒரு ஸ்விங் ஹை,
ஒரு லோயர் லோ. எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பாங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸை இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அதையுமே அவன் ஸ்வீப் பண்ணிட்டான், ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். இப்போது பேங்க் நிஃப்டிக்கு இதுக்கு மேலேயே எந்த வித ஸ்டாப் லாஸும் கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டி இங்கே இருந்து மேலே போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த வே அப் பாருங்க, இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் போட்டிருக்குங்களா, அந்த டபுள் பாட்டம் போடும்போது இந்த இடத்துல நிறைய ஸ்டாப் லாஸை விட்டு வச்சுருக்கான். அதாவது 53,635 அப்படிங்கிற இந்த லெவலில் நிறைய ஸ்டாப் லாஸை விட்டுட்டு போயிருக்கான், லிக்விடிட்டியை விட்டுட்டு போயிருக்கான். ஈவன் தோ இது நல்ல லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இருந்தாலும் இந்த லோவை இது ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு கீழே நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் இருக்குது. இது லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணலை அப்படிங்கிறதுனால மோஸ்ட் லைக்லி இங்கேருந்து மார்க்கெட் பேங்க் நிஃப்டி பேரிஷாக கீழே போகிறதுக்கு ஒரு 60% ப்ராபபிலிட்டி இருக்குங்க. பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி போச்சுன்னா நிஃப்டி என்ன பண்ணும், டுவார்ட்ஸ் 500 போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி கீழே போகும்போது நிஃப்டி கீழே போகணும். அண்ட் பாயிண்ட்ஸ் கூட கோயின்சைட் ஆகுதுங்க. இப்போ இங்கேருந்து பேங்க் நிஃப்டி கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரம் கீழே போக முடியும்னா 450 பாயிண்ட் கீழே போக முடியும். இப்போ பேங்க் நிஃப்டி 54,000 இருக்குது, நிஃப்டி 24,000 இருக்குன்னா பாதி, அது 450 பாயிண்ட்டுங்களா. இங்கேருந்து இந்த லிக்விடிட்டி பாருங்கள் கிட்டத்தட்ட 216 பாயிண்ட் இருக்குது. அப்போது மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டி இதை போய் டச் பண்ணிச்சு அப்படிங்கும்போது நிஃப்டி 500 டச் பண்ணிடும். அண்ட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் வரதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இங்கேருந்து இப்போ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே போய் இப்படி போனால் நல்லா இருக்கும்ட்டு, ஆனால் அதுக்கு பதிலாக ப்ரைஸ் இங்கே போய் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அண்ட் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இதுக்கு மேலே லிக்விடிட்டி இல்லை, இதுக்கு மேலே லிக்விடிட்டி இல்லை அப்படிங்கிற சமயத்தில் ஒரு 40% சான்ஸ் மேபி ப்ரைஸ் இங்கேருந்து மேலே கூட போகலாம். இப்போ நிஃப்டி மேலே போகும்போது பேங்க் நிஃப்டி மேலே போய் இஃப் இன்கேஸ் ப்ரைஸ் இதெல்லாம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டி அதுக்கு இங்கே இருக்குது. ஆனால் இங்கே போட்ட கன்சாலிடேஷனுக்கு அதெல்லாம் பத்தாதுங்கிற மாதிரி இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 55,369 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய ரேலி வந்துச்சுன்னா உங்களுக்கு நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆர் இந்த 970 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஃபர்தராக கீழே வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியோடைய மொத்த மூவுமே பேங்க் நிஃப்டி கையில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இங்கேருந்து கீழே விழுந்தான்னா நிஃப்டியும் கீழே 500 அப்படிங்கிற பிளேஸ் நோக்கி வரலாம். பேங்க் நிஃப்டி இங்கேருந்து மேலே போகிற பட்சத்தில் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய ரேலி வரும் மேலே. ஏன்னா அதுக்கு மேலே லிக்விடிட்டியே இல்லை, லிக்விடிட்டி இல்லாத இடத்துக்கு மேலே ப்ரைஸ் போகுது அப்படின்னா பெரிய ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த பெரிய ரேலி அதுக்கப்புறமா இருக்கிற பெரிய லிக்விடிட்டியை நோக்கி கொண்டு போயிடும். விச் மீன்ஸ் 54,714. இங்கே பாருங்கள், சும்மா பாயிண்ட் வைஸே பார்க்கலாமே. இங்கே பாருங்கள், இங்கேருந்து 600 பாயிண்ட் இருக்குது. அப்போ நிஃப்டி இங்கேருந்து மினிமம் 300 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இதையுமே தாண்டி இவ்வளோ தூரம் கூட போகலாம். ஸோ 25,023 லெவலுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்குங்க. ஸோ அது நடக்கிறதுக்கான, ஆனால் அப்படி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கேருந்து பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி அந்த ஒரு 500 ரேஞ்சில் இருக்க லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் 60% இருக்குது. அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லிக்விடிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இப்போ பேங்க் நிஃப்டி டைரக்ஷன் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஆனால் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் எதுக்கும் நடக்கல. ரெண்டாவது ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வரல. 15 மினிட்ஸில் வந்திருக்கு. 1 ஹவரில் பாருங்கள் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் எதுவுமே வரல. ஸோ அந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்லாம் வராத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணினா என்ட்ரியே எடுக்கலான்னு அர்த்தம். இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிலும் வரல. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி, இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெளிவான ஒரு வியூவை கொடுத்துட்டான். ஆனால் நிஃப்டி இன்னும் அதை கொடுக்காம இருக்குது. அதனால தான் இது அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்குது. அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்கும்போது ட்ரெண்டு தெரியாது. ட்ரெண்டு தெரியாதப்ப அவன் மேலே தான் போயிடுவான், கீழே தான் போயிடுவான் அப்படிங்கிற எதையுமே நம்மளால் சரியாக கணிக்க முடியாது, சொல்ல முடியாதுங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இது இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கிளியராக தாங்க இருக்கான், கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்துக்கான அனாலிசிஸுங்க. இதை தாண்டி உங்களுக்கு டேட்டா வைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் வெனஸ்டே அன்னைக்கு ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வருது யூஎஸ் மார்க்கெட்டில். தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐ டேட்டா வருது. இந்த கோர் சிபிஐ டேட்டா, இந்த சிபிஐ டேட்டா அப்படிங்கிறது செப்டம்பர் 18ஆம் தேதி ஃபெட் மீட்டிங் நடக்க போகுது. அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு டேட்டாவாக இருக்க போகுது. ஸோ அது தேர்ஸ்டே அன்னைக்கு வருது அப்படிங்கிறதுனால இதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வெனஸ்டே தேர்ஸ்டே நடக்க போகிற இந்த ஈவெண்ட்ஸ் தான். இதை தாண்டி உக்ரைன் ரஷ்யா வார் அதில் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப் வேற மிரட்டியிருக்காரு இந்தியாவை, என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி. ஸோ இதனால் ஏதாவது அவர் சொல்கிறது மூலமாக இல்லை ஐடிக்கு இப்போது டேரிஃப்ங்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அதுவுமே மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தற்போதைக்கு
டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கொஞ்சம் வாலட்டலாக இருக்குது, மார்க்கெட் மாதிரி அவர் நம்ம வாலட்டலாக இருக்கார், இந்தியாவை ஏதாவது பண்ணியே தீருங்கிற ஒரு முடிவுகள் இருக்காரு. அவர் ஏதாவது இந்தியாவை பிரச்சனை கொடுத்தா மார்க்கெட் அதுக்கு பேரிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதை தாண்டி எக்கனாமிக் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெனஸ்டே அண்ட் தர்ஸ்டே வரக்கூடிய இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா, ப்ரொடியூசர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் உங்களுக்கு கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அண்ட் அந்த டேட்டாவுமே வெனஸ்டே தர்ஸ்டே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் பியூர் டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.